செபராங் ஜெயா, பெனாங், மலேசியா. ஓம் சக்தி பராசக்தி. ஏழு கடல்களை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலே கருணை கடலாக விளங்குகின்ற ஸ்ரீ கருமாரி அம்மனை கடல் கடந்து சென்றாலும் கண்குளிர காணலாம். தன்னிகரற்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் திரைக்கடலோடி திரவியம் தேடுகின்ற தளராத முயற்சியில் ஈடுபட்டு தாம் அடைந்த நாடுகளில் பொருளை தேடும் பணிக்கிடையில் அருளை தேடும் பணிகளையும் திறம்பட செய்துள்ளனர். வாழவும் வாழ்விக்கவும் அறிந்த தமிழர்கள் பல நாடுகளில் குடியேறி அங்கெல்லாம் கூட தமிழ் பண்பாடு தழைக்க அரும்பணி ஆற்றியுள்ளனர். தாம் சென்ற இடங்களில் செல்வங்களை சேர்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தாம் பெற்ற செல்வங்களை பிறருக்கும் கொடுக்கின்ற பெருந்தகையாளர்கள் நம் தமிழர்கள். அந்த நற்பெரும் குணத்தை கொண்ட காரணத்தால் தான் தாங்கள் பெற்ற ஆன்மீக செல்வங்களையும் பிற நாட்டினருக்கு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். தனி குணம் கொண்ட தமிழர்களின் அந்த அரும் பணிகளை எல்லாம் பட்டியலிடுங்கால் மலேசியா நாட்டில் அவர்கள் அமைத்த அருள் தரும் ஆலயங்களை பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும். அருள் தரும் ஆலயங்கள் எனும் இந்த புண்ணிய தொடரின் மூலமாக நாம் கடந்த சில வாரங்களாக மலேசியா நாட்டில் தமிழ் மக்கள் அமைத்த அருட்கோவில்களை பற்றி இயன்ற அளவிலே அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அருமுயற்சியின் தொடர்ச்சியாக இன்று நாம் மலேசியா நாட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவிலை பற்றி இயன்ற அளவிலே அறிந்து கொள்ளப் போகிறோம். மலேசியா நாட்டில் பெனாங் என்கின்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் செபராங் ஜெயா என்கிற இடம் உள்ளது. அந்த இடத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவில். ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி இக்கோவிலை பற்றி இயன்ற அளவிலே அறிந்து கொள்வோம் வாருங்கள். உயர்ந்தோங்கி நிற்கிறது ராஜகோபுரம். ஸ்ரீ கருமாரி அம்மனை வணங்க வாருங்கள் என்று பக்தர்களை அழைக்கும் இந்த ராஜகோபுரத்திற்கு 7 நிலைகள் உள்ளன. கருணைமிகும் கருமாரி அம்மனே போற்றி என்றுரைத்து இந்த ராஜகோபுரத்தை கண்டு கரங்களை கூப்பி வணங்கி அதனை கடந்து கோவிலுக்குள் செல்கிறோம். பொன்னான வாழ்வினை அளிக்கின்ற அன்னையின் கோவிலில் பொன்னிறமாக கொடிமரம் ஜொலிக்க காண்கிறோம். மரபுப்படி அமைந்த இன்னோர் அம்சமாக பலிபீடம் உள்ளது. வெற்றியை தரும் வீரமிகு அன்னையின் சிம்ம வாகனம் உள்ளது. மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவிக்கும் கருணை கடலான ஸ்ரீ விநாயக பெருமான் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள் புரிகிறார். தனக்கு மேல் நாயகன் இல்லாத தனிப்பெரும் பரமன் ஸ்ரீ விநாயக பெருமானை கண்டு ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று கூறி வணங்குகிறோம். முதல் வணக்கத்தை ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு செலுத்திய பின்பு இன்னமும் உள்ள சந்நிதிகளை நோக்கி செல்கிறோம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனை மிஞ்ச தேவனும் இல்லை, வேலாயுதத்திற்கு மேலாயுதம் இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள். அவ்வாறெல்லாம் பலவாறு புகழ்ந்து போற்றப்படும் செந்தமிழ் கடவுள் ஸ்ரீ குகப்பரமன் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள் புரிகிறார். ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்கிற திருப்பெயருடன் எழுந்தருளி திருவருள் புரிகின்ற ஸ்ரீ முருகப் பெருமானைக் கண்டு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா என்று கூறி வணங்குகிறோம். இந்த திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ கருமாரி அம்மன். தெய்வம் ஒன்றே ஒன்றுதான். வணங்குகின்ற பக்தர்களின் தேவைக்கேற்ப தெய்வம் பல்வேறு திருவடிவங்களை எடுத்துக்கொள்கிறது. ஜீவாத்மாக்களை காக்கின்ற பணிகளை செய்யுங்கால் பல்வேறு பணிகளுக்கு ஏற்றபடி
வன்மையாக அல்லது மென்மையாக பல்வேறு திருவடிவங்களை தெய்வம் எடுத்துக்கொள்கிறது. தீயினும் வெம்மையாக அல்லது புனலினும் தண்ணியதாக பல்வேறு திருவடிவங்களை தெய்வம் எடுத்துக்கொள்கிறது. காக்கப்பட வேண்டிய உயிர்களின் பால் கருணை பொழிவதும் அந்த தெய்வத்தின் பெரும் பண்புகளில் ஒன்றாக உள்ளது. கருணை காட்டும் பணியை தான் சிறப்புற செய்திடல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தெய்வம் அன்னையர் திருவடிவங்களை எடுத்து திருவருள் புரிகிறது. நமது மார்க்கம் போதித்துள்ள இறை வழிபாட்டில் அன்னை தெய்வங்களும் வழிபாட்டிற்கு உரியன எனும் பொழுதே நமது முன்னோர்கள் பெண்மையின் பெருமையை நன்கு உணர்த்தினர் என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. பெண்மைக்குரிய பண்புகள் மிகவும் உயர்ந்தவை. அந்த பண்புகளில் கருணை, தாய்மை இவை போன்றவைகள் மிக மிக உயர்ந்தவை. தன்னிடம் உள்ள கருணையை மனிதர்கள் உணர வேண்டும் என்பதால்தான் அன்னையர் திருவடிவங்களில் எல்லாம் வல்ல தெய்வம் திருக்காட்சி தந்து திருவருள்களை பொழிகிறது. அன்பென்று வந்துவிட்டால் தாயின் அன்பே மிகவும் உயர்ந்தது. அந்த அன்பிற்கு ஈடு இணையாக வேறு எந்த அன்பையும் சொல்லிவிட முடியாது. ஈடு இணையற்ற அன்னையரின் திருவடிவங்களில் தெய்வம் திருக்காட்சி தருகிறது எனும் பொழுது தாயுள்ளம் கொண்டு நம்மையெல்லாம் அந்த தெய்வம் பேணி காக்கிறது என்பதனை மிகவும் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. யாராலும் அளந்து சொல்ல முடியா வண்ணம் பெரும் கருணை கொண்ட அந்த தெய்வம் எடுத்திருக்கின்ற அன்னையர் திருவடிவங்களில் ஒன்றுதான் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோலம்.